வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல், சூஃபி, மூலிகை, மலர், மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இந்த பதிவிலே நான் சில முக்கியமான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இந்த மாந்திரீகம், ஜின்கள் சம்பந்தமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு விடயம், சில உண்மைகளை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாந்திரீகம், மருத்துவம், மாந்திரீக மருத்துவம், ஜின்களை கொண்டு மாந்திரீகம் செய்தல், இப்படி பல வகையான மாந்திரிகர்கள் உலகத்திலே இருக்கிறார். மாந்திரீகத்தை ஜின்களை கொண்டு செய்வதென்பது ஒரு பயங்கரமான, அபாயகரமான ஒரு வேலையாகவும், அதை தங்களால் மட்டும்தான் குணப்படுத்தவும், அதாவது வேலை செய்விக்க முடியும் என்ற தோரணையிலும், அதை பெரிய இறை சக்தியோடு ஒப்பிட்டு, இறைவனோடு ஒப்பிட்டு, இறைவனை மிஞ்சிய சக்தியாக இங்கே பலர் அதை எடுத்து ஒரு டாபிக், பெரிய ஒரு பூதாகரமான விஷயமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த ஜின்களை பற்றிய சரியான அறிவும் தெளிவும் இல்லாதவர்கள் பலர் இதை ஒரு கேலி கூத்தாக நினைத்தது மட்டுமல்லாமல், இதை ஒரு சொந்த வியாபார தொழிலாகவும் எடுத்துக்கிறார்கள். வியாபாரத்திற்கான ஒரு மூலதனமாகவும் இதை எடுத்துக்கொண்டு கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆன்மீகம், ஞானம், ஜின்கள் இந்த வகையில் இந்த மாந்திரீகத்தை புகுத்தி அதன் வெளிப்படை தன்மையை மறைத்து அதை மக்களிடமிருந்து ஏமாற்றும் ஒரு வித்தையாகவும், அதை சாதாரண மக்களோடு இல்லாத ஒரு விசித்திர சக்தியாகவும், இறைவனோடு ஒப்பிடக்கூடிய இறைவனை மிஞ்சிய சக்தியாகவும் வர்ணித்து அதற்கு கால் சலங்கை கட்டி ஆட விட்டிருக்கிறார் என்றுதான் சொல்லுவேன். அந்த வகையில் ஜின்கள் என்பது மனிதர்களாக இவ்வுலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன். ஜின்களையும் மனிதனையும் இறைவன் தான் படைத்தான் என்பதையும் நான் கூறியிருக்கிறேன். மனிதர்கள் படிப்பதற்கு, வாழ்வதற்கு முதல் இந்த உலகத்திலே ஜின்கள் தான் இறைவனால் படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த வகையில் ஜின்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கைக்காக அனுப்பப்பட்ட போது ஜின்களின் ஆரம்ப நிலை மிகவும் அழகான தோற்றமாக, ஜின்கள் என்றால் மயிலை ஒத்த அழகான தோற்றத்துடன் தான் ஜின்களை இறைவன் இந்த உலகத்தில் படைத்து வாழ விட்டிருந்தான். இது ஜின்னை பற்றிய சரியான நுணுக்கமான அறிவு கொண்டோருக்கு மட்டுமே இது தெளிவாக புரியும். இந்த ஜின் தங்களால் எல்லா விஷயங்களும் முடியும், தாங்கள் தான் வணங்கக்கூடியவர்கள், தங்களைத்தான் வணங்க வேண்டும் என்ற ஒரு கர்வ நிலைக்கும், தங்களால் எல்லாம் முடியும் என்ற ஒரு ஆணவ நிலைக்கும் தள்ளப்பட்டார்கள். அந்த கணத்தில் இருந்தேதான், அந்த ஆணவத்தில் இருந்தேதான்
ஜின்கள் குலத்தின், ஜின்கள் வம்சத்தின், ஜின்களின் ஒத்த ஜின்களின் அழிவும் ஆரம்பித்தது என்று கூறினால் மிகையாகாது. ஆகவே இந்த ஜின்கள் மயிலை ஒத்த அழகை கொண்டு படைக்கப்பட்டதனால் அந்த ஜின்களின் அழகினாலும் ஜின்களின் ஆக்கபூர்வமான அதிவிசேஷமான சக்திகளையும் கொடுத்ததாலும் தங்களை தாங்களே கர்வமாக்கி கொண்டதாலும் இறைவனின் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானார்கள். அவர்களை அந்த ஜின் வம்சத்தையே இறைவன் கோரமான ஒரு அகோரமான ஒரு உருவத்திற்கு மாற்றி, இந்த உலகத்திலே நீங்களும் வாழுங்கள், நான் படைக்கப் போகின்ற மனிதர்களில் கண்களுக்கு நீங்கள் குணப்படக்கூடாது என்ற ஒரு நியதியை ஏற்படுத்தி மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாமல் தென்படாமல் மனிதர்களோடு மனிதர்களாக பின்னி பிணைந்து வாழ அனுப்பினார். அவர்களுக்கான உணவுகளாக கெட்டிச்சாணங்களும் எலும்பு துண்டுகளையும் ஆக்கினார். இது இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம். இந்த மொத்த ஜின் வம்சத்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தினால் அதனை கொண்டே அவர்கள் இன்றும் உலகம் முடிவு வரைக்கும் வாழ்வார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இதை பலர் பலவிதமாக இறை சக்திக்கு மேலானது, அந்த சக்தி மேலானது என்று சொல்கின்றார்கள். ஆனால் இறைவன் தான் இப்படியான நியதியை உண்டு பண்ணி மனிதர்களோடு நீங்கள் வாழுங்கள், மனிதர்களுக்கு உதவி புரியக்கூடியவர்களாக இருங்கள் என்று அனுப்பி வைத்தான் என்பது நிதர்சனமான உண்மை. அவர்களை எப்படி நாங்கள் பார்த்து கொள்ள முடியும்? எப்படி அவர்களோடு உறவாட முடியும்? எப்படி அவர்களோடு பேசிக்கொள்வது என்ற இவ்வகையான இந்த கேள்விக்கெல்லாம் அடுத்த பகுதியில்